ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுவையான அதே நேரத்தில் உடலுக்கு ஆரோக்கியமான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோடைய டேஸ்ட் அப்படி இருக்கும். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இந்த சட்னி ஒன்று போதும், எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 25லேருந்து 30 பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் அதிகமான குவான்டிட்டி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் போல் இது வதங்கினா போதும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் வதக்கினாலே இதுக்கு போதும். இது கலர் மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது வதங்கினா போதும். அதனால் 1லேருந்து அதிகபட்சம் 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 போல் சேர்த்துருக்கேன். இதோட காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் 8 மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 10லேருந்து 12 போல் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 இந்த வர மிளகாயும் இது கூட காஷ்மீரி மிளகாய் ஒரு 3லேருந்து 4 சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நல்லா கலர் கொடுக்கும். ஸோ இப்போ மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டு, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வதக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இது கூட புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் போட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததும் நெக்ஸ்ட் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. நம்ம பூண்டு வெங்காயம் வதக்குன அந்த எண்ணெய் இருக்குது. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இன்னும் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் இதில் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது பொரிஞ்சதும் நெக்ஸ்ட் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூடு இருக்குது இல்லையா, அதிலே தான் இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். தாளித்த பிறகு இந்த சட்னியை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது தாளிச்சிட்டோம் அப்படின்னாலே எண்ணெய் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா போதும். அவ்வளோதாங்க. நல்ல சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான பூண்டு சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இது உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.